வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்துறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஊரக வாழ்வாதார இயக்கத்துல 1 இல்ல 2 இல்ல மொத்தம் ஒரு 4 விதமான மாவட்டங்கள் இன்னைக்கு விட்டிருக்காங்க. பிளஸ் அது போக அடுத்தடுத்து எல்லா மாவட்டங்களுமே விட போறாங்க. ஆனா நீங்க தமிழ்நாட்டுல எந்த மாவட்டமா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 4 மாவட்டத்துக்குமே கிட்டத்தட்ட வந்து 300 பிளஸ் வேகன்சிஸ் வந்து நமக்கு வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக்கா நீங்க 12th இல்ல அதுக்கு மேல நீங்க என்ன முடிச்சாலும் ஓகே தான். உங்க சொந்த ஊர்ல நீங்க வேலை பார்த்துக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படின்றது இருக்கு. 38 மாவட்டத்துல இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லா பேருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வேலைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி விண்ணப்பிக்கணும், லாஸ்ட் டேட் வந்து என்ன, அது போக இதுக்கான எக்ஸ்ட்ரா அதர் டீடைல்ஸ் எப்படி நம்ம அப்ளை பண்ணும்போது சில ப்ராப்பரான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஸோ அதை பார்த்து நீங்க வந்து கரெக்டா அப்ளை வந்து பண்ண ஆரம்பிங்க. இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். டச் பண்ணி டேரக்டா நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ள வாங்க. அதுல இருந்து நான் எப்படி அப்ளை பண்ணணும் சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேலை வாய்ப்புகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் டீட்டெயில். ஓகே. ஸோ இது வந்து தமிழ்நாடோட எஸ்ஆர்எல்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட். அதாவது தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் கம்யூனிட்டி ஓரியன்டட்கான டெவலப்மெண்ட் ஒரு ஜாப் தான். இது வந்து எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய கலெக்டர் அலுவலகம், கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குல்ல, ஸோ அது மூலியமா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான டீட்டெயில் வந்து ரெக்யூர் வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து நமக்கு தேனி, சிவகங்கை, கரூர், திருநெல்வேலி இந்த 4 மாவட்டங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12th முடிச்ச கேண்டிடேட்ஸா இந்த வேலைகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க. ஓகே. இதுக்கான வேலைகள் எங்க அப்படின்னா, கூட்டுறவு வங்கிகள், கம்யூனிட்டி பேங்க் இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, கிராம வங்கிகள் அப்படின்ட்டு இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கான வேலைகள் அப்படின்றது தரப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வேலைகள் தமிழ்நாடு அரசு மூலியமா நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு வேலைகள் தான். 12th வந்து பாஸ் பண்ணிக்கணும். 12th மேலே நீங்கள் டிகிரி இல்லை டிப்ளமோ என்ன முடிச்சாலும் ஓகே தான். ஆஃப்லைனில் தபால் மூலியமா தான் அந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ண போறீங்க. ஆனால் இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான். நான் அதையும் சொல்லிடுறேன். செலக்ஷன் ப்ராசஸ் வந்து என்னன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க ஃபைனலா. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங்கும் இன்டர்வியூவும் இருக்கும். இதுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் அப்படின்றது தனிப்பட்ட முறையில் எதுவுமே கிடையவே கிடையாது. ஜஸ்ட் வந்து ஆன்லைன் நேரடியான ஒரு இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும். அதே மணிக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையவே கிடையாது. நான் சொன்ன மணிக்கு மொத்தம் 4 மாவட்டம். ஒரு மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரியான டீடைல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு மாவட்டம் விண்ணப்பிக்கக்கூடிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீடைல்ஸ் எல்லாமே சேஞ்ச் வந்து ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிளுக்கு தேனி மாவட்டம் வந்து காமிக்கிறேன். தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கணும். மே 26 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஜூன் 29 அன்னைக்கு சாயங்காலம் 5:30 வரைக்கும் டைம் வந்திருக்கு. அந்த ஒரு லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட வேகன்சிஸ். அதே மணிக்கே சிவகங்கை எடுத்தீங்கன்னா ஒரு 86 போஸ்ட் வந்திருக்காங்க. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 8 அதாவது ஒரு இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷனும் சேஞ்ச் ஆகுது. அதே மணிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான லாஸ்ட் டேட்டும் வந்து சேஞ்ச் ஆகுது. நீங்க உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடிய எந்த மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்க போறீங்களோ அந்த மாவட்டத்துக்கான லாஸ்ட் டேட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு நீங்க வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மணிக்கே உங்களுக்கு வந்து தமிழும் சரி இங்கிலீஷும் சரி பேசிக்காக ரீடபிள் நாலேஜில் வந்து இருக்கணும். ஹையர் செகண்டரி எஜுகேஷன் 12th வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எது இருந்தாலும் ஓகே தான். அதை தாண்டி வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து ஃபோன் யூசேஜ் வந்து இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, டிஜிட்டல் கம்யூனிகேஷன் டூல்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே மணிக்கே எல்லா மாவட்டத்துக்குமே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து நான் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்கேன். திருநெல்வேலி மாவட்டம் தான் தனியாக, சிவகங்கை, கரூர், தேனி இந்த 4 மாவட்டத்துக்கு இருக்கக்கூடிய லிங்க் வந்து உங்களுக்கு குழப்பிக்காமல் இருக்கிறதுக்காக நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் இந்த வேலைகளுக்கு 18லேருந்து 35 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் யாருனாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கூடுதலான முன்னுரிமை அப்படின்னு உங்களுக்கு வந்து தரப்படும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே. கீழே வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வச்சுக்கோமே இன்னும் உங்களுக்கான டீட்டெயில் அதாவது 4 மாவட்டம் இருக்கு. அந்த 4 மாவட்டத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஃப்லைனில் தபால் மூலியமாக அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி அனுப்பும்போது தனிப்பட்ட அட்ரஸ் இருக்கும்ல அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து தேனி மாவட்டத்துக்கான அட்ரஸ் வந்து தனியாக கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து சிவகங்கை மாவட்டத்துக்கான அட்ரஸ் தனியாக கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துக்கான அட்ரஸ் வந்து தனியாக கொடுத்துருக்கேன். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டரேட் தான் மெயினாக நீங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு கேம்பஸுக்கு அனுப்புகிற மாதிரி அட்ரஸ் தான் வந்திருக்கும். ஃப்ரம்ல வந்து உங்கள் அட்ரஸும், டூவில் வந்து இந்த அட்ரஸும் எழுதி போஸ்ட் கவர் எழுதி நீங்கள் வந்து இது வாங்கி அதுக்குள்ளே வச்சு நீங்கள் வந்து சென்ட் வந்து பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த போஸ்ட் கவர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நீங்கள் ஃப்ரம்ல வந்து உங்கள் அட்ரஸ், டூவில் வந்து இப்போ இந்த அட்ரஸ், அது போக வந்து அப்ளை ஃபார் கேட்டகிரி அப்படின்னு வந்து போட்டு பார்த்தீங்கன்னா ஜாபோட நேமையும் மென்ஷன் வந்து பண்ணிடுங்க. இது ரொம்ப மறக்காமல் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம். ஓகே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 4 வேலை வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஏதாச்சும் ஒரு வேலை வாய்ப்புகளுக்கு ரேண்டமாக அப்ளிகேஷன் ஃபார்மையுமே நான் ஷோ பண்ணிடுறேன். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே சேம் ப்ராசஸ் தான் வரும். இப்போ கிளிக்கர் அப்படின்றது பார்த்தீங்களா, டச் பண்ணுங்க.
நீங்க அப்படி கிளிக்கர் டச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ்ல அகைன் வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்ஸ் வந்து தெரியும். ஸோ இந்த ப்ளூ கலர் பட்டனை டச் பண்ணீங்கன்னா யுவர் லிங்க் இஸ் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி 16, 15 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு இன்னொரு ஒரு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் வந்து ஓப்பன் வந்து ஆகுங்க. எஸ், அதை வந்து நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜாபுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து கிளிக்கர் அப்படின்றது இப்போ நான் இதேமே டச் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து சிவகங்கை மாவட்டத்தோட அஃபிஷியல் லோக்கல் சைட் வந்து இதுதான். நீங்கள் எல்லா மாவட்டத்துக்குமே இது லோக்கல் சைட் இருக்கும். இந்த லோக்கல் சைட்ல இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதிலே வந்து நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த கம்யூனிட்டி பேங்க்கான டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே போட்டிருக்காங்க. வியூ அப்படின்றது தெரியுது பார்த்தீங்களா, ஃபைலுக்கு கீழே. எஸ், அதை வந்து கொடுக்குறேன். இன்னும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் அகைன் திரும்பவுமே காமிக்கிறேன். ஃபைல் அப்படின்றதுக்கு கீழே வியூ அப்படின்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் ஆப்ஷன் இருக்குல்ல, எஸ், அதை வந்து நீங்கள் டச் பண்ணணும். ஸோ டச் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா, இது வந்து தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு வாரியம். இப்போ நம்ம பார்த்த டிஎன்எஸ்ஆர்எல்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை தந்திருக்காங்க. இது வந்து சிவகங்கை மாவட்டம் அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 12 தாலுக்கா. ஓகேங்களா, மானாமதுரை ப்ளஸ் திருப்போணம், தேவக்கோட்டை ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இளையங்குடி இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 12 தாலுக்கா. இந்த 12 தாலுக்கா சேர்த்து மொத்தம் 186 வேலை வாய்ப்புகள் வந்து போட்டிருக்காங்க. இங்கே தான் நீங்கள் வேலைகள் வந்து பார்க்க போறீங்க. ஓகேங்களா, ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தனால உங்களுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. இங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. இதில் அப்ளிகேஷன் ஃபார்முமே தனியாக அட்டாச் ஆயிருக்கு. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை உங்கள் மொபைலில் டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரம்ல இந்த அட்ரஸும் டூவில் உங்கள் அட்ரஸும் போட்டு நீங்கள் மறக்காமல் சென்ட் வந்து பண்ணிருக்கணும். ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். இது சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோ கீழே வந்து கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.